வணக்கத்திற்கு அன்பு நண்பர்களே, முன்னொரு காலத்தில் ஒரு அரசன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அந்த அரசாட்சியில் வன்மையும் இல்லை, வறுமையும் இல்லை. மிகவும் நேர்த்தியாகவும், அழகாகவும், செம்மையாகவும் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அந்த அரசன். அரசர்களெல்லாம் ஆட்சி காலம் செய்கின்ற போது ஞானிகளை, யோகிகளை, சாதுக்களை வரவழைத்து அவர்களுக்கு பொன்னும் பொருளும், மான் தோல், புலித்தோல் இப்படி கேட்பதை கேட்டவாறு அள்ளி கொடுப்பது மன்னர்கள் இயல்பாகவே இருந்தது. அந்த இயல்புத்தன்மை மாறாமல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் இந்த மன்னன். அப்படி ஒரு நாள் ஒரு சாது விஜயம் செய்கிறார். அவரை வணங்கி வரவேற்று பொற்பாதங்களை மலர் தூவி அச்சித்து அரியாசனம் செய்து அமர வைத்து, சாதுவே, தாங்கள் வந்த நோக்கத்தை சொல்லுங்கள் என்றார். வந்த நோக்கத்தை சொல்ல வேண்டும் என்றால் நான் உனக்கு ஞானாபதேசம் செய்ய ஆசைப்படுகிறேன் என்றார். அதற்கெல்லாம் நேரமில்லை. சாதுவே, நீங்கள் கேட்கின்ற பொருளை நான் கொடுக்கின்றேன். என் நாட்டு மக்களும் நலம் பெற, நான் நலம் பெற, இந்த மக்களிடம் வரியாக ஏற்றுக்கின்ற பணங்கள் எல்லாம் வந்து சேர வேண்டும். இப்படி இந்த நாடு வளம் பெற வேண்டும். நான் பல நாடுகளை பிடிக்க வேண்டும். நான் செழுமையாக வாழ வேண்டும். அந்த அருளாசி மட்டுமே எனக்கு ஆசி வழங்குங்கள் என்று சொல்கின்றார். இந்த சாதுவோ துணுக்குற்று, என்ன இது, நாம் பொருள் தேடி வந்தோமா, இவனிடம் யாசகம் கேட்க வந்தோமா, பதிலுக்கு இவனுக்கு நாம் நல்லறிவு புகுற்று இறைஞானத்தை ஞானோபதேசம் செய்ய வந்தோம், இவன் மறுக்கிறானே என்று தன்னுடைய மனக்குமரல்களை அறியாமல் இவனுக்கு நல்லறிவு புகட்ட வேண்டும் எண்ணம் அவருக்கு தோன்றியது. சரி மன்னா, நான் இங்கிருந்து விடைபெறுகிறேன். ஆனால் விடைபெறுவதற்கு முன்னால் நான் உன்னை சொல்ல விரும்புகிறேன். இந்த நாடு நலம் பெற வேண்டும், நீ நலம் பெற வேண்டும், நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் நான் ஒரு அடிமுட்டாளை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த அடிமுட்டாளை தேர்ந்தெடுத்து இந்த நகர்வலம் வர வேண்டும். இந்த அரண்மனையை சுற்றி, இந்த நாட்டின் எல்லை சுற்றி அவன் தினமும் வர வேண்டும். அவனுக்கு ஊதியம் தர வேண்டும். இதை செய்வாயா என்று கேட்டார். இந்த சாது சொல்வது ஒரு கூற்றாக, ஆவது இவர் எதற்காக சொன்னார், என்ன செயலுக்காக முட்டாளை தேர்ந்தெடுக்க சொல்கிறார்? சரி, சாது சொன்னால் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அல்லவா? சரி, உணர்ந்தான், அறிந்தான் அந்த அரசன். சரி, சாது விடைபெற்று சென்றார். மனம் நொந்து போனார். சரி, இவனுக்கு உபதேசம் செய்யவில்லை, ஆனால் நல்ல மன்னனாக இருக்கிறான், ஆனால் இறை சிந்தனை இல்லாமல் இருக்கிறானே என்று வருத்தப்பட்டு அங்கிருந்து விடைபெற்று சென்று விட்டார். இந்த அரசன் நாட்டில் பலவாறாக ஆராய்கிறான். யார் அடிமுட்டால், அந்த முட்டாளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அந்த அமைச்சர்கள் எல்லாம் அழைத்து, எந்த முட்டாள் சிறந்த முட்டாள் என்று பாருங்கள், இதை எச்சரிக்கையாக கையாள வேண்டும், சாது சொல்லிவிட்டார் என்றார். அந்த ஊரில் அனைவரும் தேர்ந்து பரிசீலிக்கப்பட்டு கடைசியாக ஒரு முட்டாளை தேர்ந்தெடுக்கின்றான். அந்த முட்டாளிடம் சாது சொன்னது போல ஒரு குச்சியை கொடுத்து நகர்வல வர வேண்டும், அதை செய்ய வேண்டும். சரி, அந்த முட்டாளிடம் ஒரு குச்சியை கொடுத்து விட்டு அரண்மனையை சுற்றியும் ஊரை சுற்றியும் தினமும் நகர்வலம் வர வேண்டும் என்று கட்டளையிட்டான். அது ஊதியம் கொடுத்தான். அந்த முட்டாள் செய்ய தொடங்கினான் வேலையை. இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த அரசன் ஆட்சியில் அரசாட்சியை விரிவடுத்த வேண்டும். அரசு கருவூலங்களில் பணத்தை குவிக்க வேண்டும். மாட மாளிகை, கோட கோபுரங்கள் எல்லாம் கட்ட வேண்டும். அடுத்த நாட்டை படையெடுத்து இளவரசை கொண்டு தாம் ராணியாக்கி கொள்ள வேண்டும். இப்படி எண்ணங்கள் கொண்டு தீவிரமாக வீரம் பொருந்தியவனாக இருந்து செருக்குடன் காணப்பட்ட அரசன் அனைத்தையும் செய்து கொண்டான். அந்த நாடு வளம் பெற்றது. வளம் பெறுகின்ற போது காலங்கள் உருண்டோடிக்கொண்டே போனது. இந்த சாதுவும் தினமும் அந்த நகரத்தை, அந்த முட்டாளும், சாது சொன்ன அந்த முட்டாளும் நகர்வலம் சுற்றியே வருகிறான். தினமும் இந்த வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. காலம் உருண்டோடி போய்விட்டது. இந்த மன்னனுக்கு வயோதிகம் தொற்றிவிட்டது. மரணப்படுக்கையில் படுத்து நித்திரையில் இருக்கிறான். மரணப்படுக்கின்ற இருக்கின்ற போது ஊர் மக்கள் வருகிறார்கள். அக்கத்து நாட்டு, பக்கத்து நாட்டு, வெளிநாடுகளெல்லாம் இந்த அரசரை கண்டு பார்த்து விட்டு நலம் விசாரித்து விட்டு போகிறார்கள்.
உறவினர் வருகிறார்கள், மனைவி மக்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறார்கள், ஊராரெல்லாம் வருகிறார்கள். அப்பொழுது இந்த முட்டாளும் வருகிறான். அந்த அரசை பார்த்து, அரசர் வாழ்க, நீடோடி வாழ்க, பல்லாண்டு வாழ்க என்று துதிக்கிறான். ஏனப்பா, நான் போகின்ற காலம் வந்துவிட்டது, நான் போகப் போகின்றேன், நான் செல்லுகின்ற காலம் வந்துவிட்டது, நீ ஏன் அப்பா பல்லாண்டு வாழ்க என்று சொல்லுகின்றாய், ஓலை போடுகின்றாய், முட்டாள்தனத்தை ஏன் காமிக்கின்றாய் என்று உள்ளுர நினைத்து கொண்டு சொல்லுகின்றான். அந்த முட்டாளிடம் சொல்லுகின்ற போது அந்த முட்டாள் சொன்னான், மன்னா, நீங்கள் போவதாக இருக்கிறீர்கள், எல்லாரையும் விட்டு நான் உன்னுடன் வருகிறேனே, ஏம்பா யாரிடம் நான் சேர்ந்து போகிறேன், நான் தனியாக தான் போகிறேன், தனிமையில் செல்ல போகிறீர்களா? அப்படியா அரசியோடு நீங்கள் போகிறீர்களா? அதனால் நான் என்னை வர மறுக்க இருக்கிறீர்களா? இல்லைப்பா, அரசியோடு கூட இல்லை. அரசியோடு இல்லை என்றால் சின்ன அரசி, இளம் அரசி ராணியோடு செல்லுகிறீர்களா? இல்லைப்பா, நான் தனியாக செல்லுகிறீர்களா? சரி, தனியாக செல்லும்போது நீங்கள் கட்டி காத்த இந்த தேர்ப்படை, காலாட்படை, யானைப்படை, பல படைகள் இருக்கின்றது, அந்த படைகளுடன் வழிநடத்தி செல்லுகிறீர்களா? ஐயோ, இந்த மூனிடம் என்ன பேசுவது? எரிச்சல் அடைந்த அந்த மன்னன், சரி இவனை, சரிப்பா, நான் நடைபயணமாக செல்லுகின்றார். சரி, நடைபயணங்கள் செல்லுகின்ற போது கஜானாவில் இருந்து தங்க பொற்காசுகளை அள்ளியா செல்ல போகிறீர்கள்? ஐயோ, முட்டாளே, சரி இவனுக்கு என்ன பதில் சொல்லுவது என்று புரியவில்லையே என்று திகைக்கிறார் இந்த மன்னர். படுத்த படுக்கையில் இருக்கிறார், நித்திரையில் இருக்கிறார். சரி, இந்த சாது சொன்னதால் இவனை வேலைக்கு வைத்தோம், இவனோட சிறந்த முட்டாளாக இருந்தால் அவனை நாம் வேலைக்கு வைப்போம், இவனை இப்போ தத்தோடு விலைக்கு வைப்போம் சொல்லி அந்த சாதுவுக்கு ஒரு வேலை கொடுக்கிறான் மன்னர். ஏன் முட்டாளே, உன்னை விட மதிகட்டு முட்டாளாக, அதிமுட்டாளாக இருப்பவன் எவன் என்று நீ தேர்ந்தெடு, அவனுக்கு வேலை கொடுக்கிறேன், உனக்கும் நான் சம்பளம் கொடுக்கிறேன், உனக்கு நீ ஓய்வு எடுத்துக்கொள், அவனை இந்த நகர்வலம் வர சொல்லுகிறேன் என்றார். என்னை விட முட்டாளா? அப்படி அந்த குச்சியை வைத்து கொண்டிருந்த அந்த முட்டாள், என்னை விட முட்டாள் என்றால் அந்த குச்சியை எடுத்து மன்னன் எடுத்து கையில் கொடுக்கிறான். மன்னன் கோபப்பட்டு கொதித்தெழுந்து, மடையா, உன்னை விட முட்டாள் நானா? என் கையில் பிரம்பை கொடுக்கிறார் என்று சொல்லுகின்ற போது இந்த சாது சுதாரித்து கொண்டு தெளிவற்றவனாக பேசுகிறான். இங்கே நாம் எதற்காக பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம், எங்கு செல்லுகிறோம், யாரிடம் செல்லுகின்றோம், இப்பிறவி இல்லாமல் அடுத்த பிறவிக்கு நாம் எப்படி போகின்றோம், இந்த உடலாகப்பட்டது, இந்த ஜீவன் ஆன்மாவாகப்பட்டது உள்ளே இருக்குமா, வெளியே போகுமா, இறையருள் நாம் பெறப்போகிறோமா, என்ன என்று தெரியாமல் நீங்கள் வாழ்கின்ற போது அரசியை திருமணம் செய்தீர்கள், பிள்ளை குட்டியை பெற்றீர்கள், அரசு கலுவலங்களை எல்லாம், கஜானாக்கள் எல்லாம், காசுக்களை எல்லாம், பொற்காசுகளை நிரம்ப செய்தீர்கள், இந்த அரசை விரிவுபடுத்தினீர்கள், கோட கோபுரங்கள் எல்லாம் கட்டினீர்கள். ஆனால் நீங்கள் ஒன்று அறியாமல் செய்த பிழை என்றால், இறைவன் என்பவன் இருக்கின்றான், அவன் எங்கே இருக்கின்றான், அவனை தேடி நாம் போகவில்லை, இறை சிந்தனையாக இல்லை என்பதனை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்று எங்கு செல்ல முடியாது என்ற நிலை இருக்கின்ற போது நீங்கள் உடன் வருவோர் யார் என்று நான் கேட்கிறேன் என்று சொன்னார். சற்றும் திகைத்து போன அந்த மன்னர், நேற்று வரையில் இவன் முட்டாளாக, அடிமுட்டாளாக இருந்தான், இப்போது இவன் கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லையே. அப்பா, நீ யார் அப்பா? புரியவில்லையே. மன்னா, சில ஆண்டுகளுக்கு முன் உங்களிடத்தில் யாசகமாக பெற்று சென்ற சாது அவருக்கு நான் சீடன், அரசனுக்கு நல்லறிவு புகட்ட வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டார். அதன்படி நான் முட்டாளாக இதுநாள் வரையில் நடித்தேனே தவிர நான் முட்டாள் இல்லை. நீங்களுடைய அரசாட்சியில் அரசன் எவ்வழியோ மக்கள் எவ்வழி, அரசன் நீதியை தவறாமல் ஆட்சி செய்தாலும் அவன் இறை சிந்தனையாளனாக இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தவே நான் உங்களோடு இதனால் வரையில் பயணித்தேன். இந்த நாடு நகரமெல்லாம் நான் உலவி வந்தேன்.
உங்களுக்கு நல்லறிவு புகட்டத்தான் என்றால் மன்னனுக்கு அப்போதுதான் தெரிந்தது, இதுநாள் வரையில் நாம் இறை சிந்தனை இல்லாமல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். நாம் எங்கு செல்ல போகிறோம்? எப்படி இருக்கின்ற அந்த பூத விடலை விட்டு இந்த ஆன்மா எங்கு செல்ல போகிறது? எப்பிறவை காணுகின்றோம்? இறைவன் என்பவன் யார்? முக்தி என்பது என்ன? பெரிய பயன் என்ன? இதற்கெல்லாம் விடை தெரியாமல் இவ்வளவு நாள் ஆட்சி செய்தமே நாம் தான் மிகப்பெரிய முட்டாள். உணர்ந்தான், அறிந்தான் அந்த மன்னன். அவரை பார்க்கின்ற வருவருக்கெல்லாம் சிறிது காலம் சொற்ப காலமே இருக்கிறது. இறை சிந்தனை இறை நாமத்தை சொல்லி நான் இதுநாள் வரையில் அடிமுட்டாளாக இருந்துவிட்டேன், இனி ஒரு காலங்களில் என் அறியாமை நீக்கி பிழையை தெரித்து கொண்டு இறையொருளை பெற விரும்புகிறேன். என்னை விட மிகப்பெரிய முட்டாளாக நீங்கள் யாரும் இருந்து விடாதீர்கள். இருக்கின்ற காலத்தில் இறைநாமத்தை சொல்லி இறைவன் திருநாமங்களை சொல்லி வழிபட்டு அவன் சரணாகதி அடைவதே மிகச் சாலச் சிறந்தது என்று அவன் விடைபெற்று வீடு பெற்றை அடைந்தான், மறைந்தான். நானும் இக்கதையை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.